ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா, Yamaha FZS வெர்ஷன் 4 மாடல் தான், டாப் மாடலு. இந்த மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலி உள்ளே புகுந்து வயரை டேமேஜ் பண்ணிடுச்சு. அதுவும் மெயினான ஓபிடி கனெக்டர் வந்து டேமேஜ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இது கனெக்டில் இருக்கும்போது இது ப்ளூடூத் டிவைஸு. வண்டி ஸ்கேன் பண்ணும்போது இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேபிளில் அவங்க ஓபிடி ஸ்கேனர் வச்சுருப்பாங்க, அதை கனெக்ட் பண்ணி வண்டியோடைய எங்கே என்ன ப்ராப்ளம்னு சொல்லி ஸ்கேன் பண்ணும்போது தெரிஞ்சிடும். எரர் கோடு வரும், அதை பற்றி அவங்க என்ன ஃபங்க்ஷன் சொல்லி என்ன எரர்னு சொல்லி கிளியர் பண்ணுவாங்க. இதை நான் சர்வீஸ் சென்டரை கொண்டு போய் நாங்கள் கொடுத்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு நண்பன்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, வயர் கிட்ட தான் மாற்றணும் அப்படின்னாங்க. நான் அதுக்கு சொன்ன மாற்ற ஒரு ஐடியா கொடுத்தேன். இதை கட் பண்ணி எடுத்து சால்ட்ரன் பண்ணி ஸ்லீவ் போட்டு நல்லா ஹீட் பண்ணி வாட்டர் டேப் பண்ணிங்க அப்படின்னேன். அவர் சொன்னால் இது ரிஸ்க்கு, நம்மளால் பண்ண முடியாது. அதுபோக வண்டியோடைய இது ஃபுல்லாக சென்சார் மாடலு, ஏதாச்சும் ஒரு சின்ன வயரு பிசுறு தட்டினாலும் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ரொம்ப சொன்னார். அதான் ஒன்றும் ஆகாது, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கண்ணே. நம்ம சொல்கிற அவங்க ஏற்றுக்கிறல, அவங்க சொல்கிறது நம்மளும் ஏற்றுக்கிற முடியாது. ஏன்டா இந்த வயர் கிட்ட மாற்றுறதுக்கு அவங்க சொன்ன எஸ்டிமேட்டிவ் வேல்யூ தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 5Kலேருந்து 7K சொன்னாங்க. ப்ளஸ் 2 நாள் வண்டியை வேறு ஷோரூமில் விட்டுட்டே போக சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், சாதாரண 100 வேலையில் எதுக்கு நீங்கள் எவ்வளோ பில் போடுறீங்க அப்படின்ட்டு. இல்லை சார், இது எங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடையாது, வெளியே வழி பார்த்துங்க அப்படின்ட்டாங்க. வெளியில் போய் எதுக்கு பார்க்கணும், இதை நம்மளே பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நம்மளே களத்தில் இறங்கியாச்சு. அதுக்கு நான் டூலும் வாங்கிட்டு வந்தாச்சு. டூல் ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஸ்லீவு, வாட்டர் டேப்பு ப்ளஸ் ஐபி வச்சுருக்கோம். இதை கட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதான் அந்த கேபிள். ப்ளஸ் இதில் வந்து இசிஎம்மு மேலாட்டம் இருக்க ரப்பர் தான் கிடச்சிருக்கு. இசிஎம் டேமேஜ் பண்ணல, வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி நினச்சிக்க வேண்டியது. அதுபோக இந்த கேபிளை பார்த்தீங்கன்னா இங்கேயும் கட் பண்ணியிருக்கு. எல்லாத்தையும் சரி பண்ணி அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணி போடுறேன் நான். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருவாங்க நண்பர்களே. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டான வீடியோ வரும். மேலும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.